நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்தொழுந்து பேசினேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 670வது வீடியோ. இப்போ லலிதா சாஸ்திரநாமத்தினுடைய இந்த மேரி பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 100 நாமாவளி கவரேஜ் ஆகிடுது. இனி 101லேருந்து ஆரம்பிக்கிறோம். சரி, இப்போ இதுலேருந்து ஆரம்பிச்சு இதில் முடிக்கலான்னு பிளான் பண்ண போது 101லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் मणिपूरांतरिदिरा विष्णुकृतिर्भेदिनीं आज्ञा चक्रान्तलस्तार्द्रहन्त्रिभेदिनीं सहस्राराम्बुजारूढा सुधासाराभिवर्षिणीं तडिलिदा समृजिकीं सक्षकृतस्वत्सितां महातत्तिकुण्डलिनी विधियन्तितनीयसीं भवानी भावनागम्या भव आरण्यकुटारिका भद्रप्रिया भद्रमूर्तिभक्तसौभाग्यदायिनी भक्तिप्रिया भक्तिगम्या भक्तिविश्या பயாபக பக்தி விஷயா வரைக்கும் 120 101லேருந்து 160 பார்க்க போகிறோம். அப்போ ஸோ இப்போ மணிப்பூரான்னு தெரியுதா 101வது நாமாவளி. நாபிக்கு அருகில் உள்ள 10 இதழ் தாமரைக்கு மணிப்பூரபன் பெயர். இது சூரிய கண்டம், விஷ்ணுவின் ஸ்தானம், சிதி சக்கரம் என்று சொல்லப்படும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இந்த 6 சக்கரத்தில் இது 3வது பாயிண்டாக வருது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு முடிச்சுகளை தாண்டி பழந்துட்டு மேலே வருது குண்டலினி சக்தி. ஸோ அப்பொழுது சமய பூஜையில் 198வது நாமாவளியை பார்க்கவும். பாத்தியம் முதல் ஆபரணங்கள் அளிப்பது, அதாவது மணிகளெல்லாம் பலவிதமான மணிகளை வச்சு அம்பாளுக்கு அலங்கரிச்சது. சதுஷக்தி உபச்சாராட்சியான் இருக்கு, 64 விதமான உபச்சாரங்கள் முன்னாடி சொன்னேன் நான். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நவமணிகளால் அம்பாள் அலங்காரம் பண்ணுறாள். அந்த இடம் இந்த இடம். ஸோ மேற்கூறியவாறு சுஷும்னா நாடியானது நாதங்களுக்கும் ஸ்ரீவித்தை எழுத்துக்களுக்கும் சம்பந்தப்பட்டதாக பாவித்து கொண்டு மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலம் நாகவிஸ்வம் எனப்படும் நாகவிஸ்வமம் எனப்படும். அடுத்தது 102வது நாமாவளி. விஷ்ணுக்கிருதி பேதினி. மணிப்பூரத்திலிருந்து வெளிப்படும் குண்டலினி சக்தி அதற்கு மேலுள்ள அநாகத சக்கரத்துக்கு செல்லும். அதற்கு மேலுள்ள சக்தி விசிக்தி சக்கரத்தை செல்லும் போது இடையே உள்ள குறுகிய பாதை விஷ்ணுக்கிருந்தியை பழந்து செல்கின்றது. விஷ்ணுக்கிருந்தி விபேதினி. ஆக்ஞா சக்கராந்தரஸ்தா. இந்த இருபுருவ மத்தியில் ஆக்ஞா சக்கரம் வாராகி உரிய இடச்சொல் இருக்குது. புருவங்களுக்கு மத்தியில் உள்ள சுஷும்னா நாடியில் 2 தலங்களுடன் கூடியது ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞே என்பது கட்டளை செய்பவராக ஆகிய ஸ்ரீகுருவின் இடம் ஆகியால் ஆக்ஞா சக்கரம் எனப்படும். இதுவரையில் அபியசிக்கப்பட்ட மன நிகிரகம், கட்டுப்பாடு, ஞானம் கிடைப்பதால் இந்த சக்கரத்தை ஆக்ஞா சக்கரம் என்பர். அடுத்தது ருத்ரகந்திரி விபேதினி. விசுத்திலிருந்து ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சகசிராரத்துக்கு இடையில் உள்ள சிறிய துவாரங்கள், முடிச்சுக்கள் ருத்ரகிரந்திரி எனப்படும். இவளை படந்து கொண்டு மேலே செல்கிறாள் அம்பாள். அந்த குண்டலினி சக்தி ருத்ரகிரந்திரி விபேதினி. கிரந்தியிட முடிச்சு. இது தத்தாத்திரேய சங்கீதியில் பஞ்சசுதி மந்திரத்துக்கு விளக்கப்பட்ட 6 அர்த்தங்களுக்கு கொள்ளாத்தத்தை இந்த 6 நாமாக்கள் சொல்றது. மூலாதாரகம் சக்கர சஷ்டகம் அப்படின்னு போகிறது இது. சரி, நம்ம அதிலெல்லாம் போல. நம்ம 105வது நாமாவளி. சகசிராராம்புஜாரூட. பிரம்ம கரந்திரவேதின் கீழே உள்ள 1000 இதழ் தாமரையில், அதாவது இங்கே தலையில் இருக்கிற 1000 இதழ் தாமரை, அங்கு மூலாதாரத்திலிருந்து சக்கரங்களை கடந்து கிரந்திகளை பேதித்து கொண்டு வரும்படி செய்யப்பட்டவள். இது சதாசிவனுடைய ஸ்தானம். சந்திரனுடைய கலைகள் 16 கலைகள், 15 கலைகள் தேங்கின வரும். 16 சதா கலைன்னு அது தேயவே செய்யாது. ஸோ ஒன்று எப்போதும் மாறாது. அதாவது இதை சதா கலை, சதாக்கிய கலை என்பர். இந்த 16வது கலையை கொண்டது. சகசிரார தாமரை சதாசிவனுடைய தொழிலான அனுகிரகம் இங்கே வெளிப்படுகிறது சொல்லப்படுறது. 1000 என்பது எண்ணற்ற அர்த்தம். 1000 இதழ் இருக்கா அப்படின்னா எண்ணி பார்க்க முடியாது. அதாவது நிறைய இடத்த சகசிரநாமம் சொன்னால் கூட
இதெல்லாம் சில சகசிரநாமம் ஜாஸ்தியாக இருக்கும், சிலது கம்மியாகவும் இருக்கும். புவனேஸ்வரி சகசிரநாமம் எடுத்து 1000 இருக்குது, அது கம்மியாக தான் இருக்கும். பட் 1000 சொல்கிறோம் நம்ம. துர்கா சகசிரநாமத்து 1000 மேலே போயிடும். அதாவது 106வது நாம சுதாசார விஷனி. சகசிரார பத்மத்தின் நடுவிலிருந்து சந்திர மண்டலத்தில் இருந்து அமிர்தத்தை எல்லா நாடிகளும் 72,000 நாடியில், அதாவது குண்டலினி சக்தி சுஷும்னா நாடி வழியாக போய் சகசிர பத்மத்தில் டைவடிக்கிறது. ஸோ அப்போ அந்த அமிர்தம் பொங்கி 72,000 நாடி நரம்பு. அதனால் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும்போது தனியாக யோகம் இதெல்லாம் தேவையே இல்லை. அதை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல உட்காந்து சொல்லும்போது இந்த நாடி நரம்புகள்லாம் விழிப்படையும், அதை உற்சாகம் அடைஞ்சு நல்லா அவளுக்கு எனர்ஜெட்டிக்காக இருப்பா சொல்லப்படுறது. 107 தடில்லதா சமரிசிக்கு. தடில்லதா சமரிசின்னா என்ன என்று பாடம் பேத சொல்கிறது. சமரிசிக்கின்னு சொல்லிருக்கு. தடில்லதா சமருசி. இதுக்கு பாஸ்கராயர் தடில்லதா சமரிசி என்று கொண்டிருக்கிறார். மின்னலை போல் பேரொழியடியில் தேவி விளங்குகிறார். இங்கே மின்னொளி அம்பாள் பேர். பூண்டியில் இருக்கிற ஊன்றீஸ்வரர், சுந்தருக்கு ஊன்றுகோல் கொடுத்த சிவன். அது பூண்டி டேம் பக்கத்துலேயே இருக்கிறது கோவில். ஊன்றீஸ்வரர் மின்னொளி அம்மனே பேர். அவள் கதை சொல்லுவாள். டேமில் எடுத்துகிட்டு வரும்போது மின்னலில் அம்பாள் எங்கே இருக்கா காமிச்சான்வா. அப்படி இல்லை, இது பேஸ் பண்ணி தான் அந்த அம்பாள் இருக்கு. 109வது நாமாவளி மகாசக்தி. மக என்றால் உற்சவம். தேஜஸ் என்று 2 பொருள்கள். ஆசக்தி என்றால் அதிக பிரியம். உற்சவத்தில் இங்கே சிவசக்தி சமயோகம், பிரியம் உள்ளவள். இது சௌந்தர்யங்களை வச்சு சொல்றான்னு வருது மகாசக்தின்னு சொல்லும்போது. உற்சவமாக கொண்டாடப்படும் வழிபாட்டத்தில் ஈடுபாடு உள்ளவள். அதனால தான் இந்த பிரம்மோற்சவம்லாம் பண்ணுறார். பலவிதமான அலங்காரங்கள். அம்பாள் அன்னவாகனத்தில் வர, ரிஷப வாகனத்தில் வர, சிம்ம வாகனத்தில் வர, அதெல்லாம் அம்பாள் பிரீத்தி அடைகிறா சொல்லியிருக்கு. குண்டலினி 110. குண்டலினி சுரூபமாக இருப்பவள், குண்டலினி சக்தியானவள். 3.5 சுற்று குண்டலங்களை உடைய பாம்பு போன்ற வடிவுள்ளவர். 2.5 சுற்று முறை இதில் 3.5 சுற்று போட்டிருக்கான். 3 சுற்றுகளுக்கு முடிய ஆ உ மகாரங்கள். அரை சுற்று அர்த்த மாத்திரை குண்டலினி பிரணவத்தை குறிக்கிறது. எங்கே இருக்கு? இந்த குதத்துக்கு மேலே அது தூங்கின்னு இருக்கு. அதை தட்டி தான் எழுப்புறா அந்த யோகா சாஸ்திரம் படிக்கிறவாள்லாம். அது சரியாக படிக்கிறேன்னா எங்கேயே போகிற இடத்துல நின்றுடும். அப்போ தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரிலாம் ஆயிடுற. அதெல்லாம் வேணான்னு எங்கள் குரு அம்மாவே அது வேண்டாம், பக்தி யோகத்திலே போகணுன்றுவா. பரமாச்சாரியா சொல்கிறார், எல்லாரும் குண்டலினி சக்தியை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதை பேர் பண்ணுற அளவுக்கு அது பாடியில் சக்தி இருக்கணும். பிசிந்து தனியசி 111ஆம் நாமாவளி. தாமரை தண்டியில் இருக்கும் நூல் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். உள்ள தாமரை தண்டு உடைச்சா அதுலேருந்து நூலாட்டம் வரும், அதை சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்காதான் இடுப்பெல்லாம். ஸ்ருதியிலும் நீவார சுகவத் தன்பி பீதா பாசவத் அனுபமா என்று வர்ணிக்கப்படுகிறது. குலாம் ரசிகா என்னதுன்னா, முதல் இதுவரையில் அம்பாளுடைய மிகவும் சூஷ்மமான குண்டலினி ரூபம் வர்ணிக்கப்பட்டது. இது வாமகேஸ்வர தந்திரத்தில் பெருசாக சொல்லியிருக்கா அதை பற்றி. அதில் நம்ம போல பிசி என்று தனியசி சொல்கிறதுக்கு இதுதான் மீனிங். அது அறிஞ்சுதான் போதும். நம்ம அது தாமரை தண்டின் உள்ள இருக்கிற நூல் மாதிரி அம்பாளோட அந்த குண்டலின்ற சக்தி விளங்குறது அப்படின்னு சொல்லப்படுறது. அது ஒன்றா தாண்டி போய் 6 சக்கரங்களை தாண்டி கடைசியில் சகஸ்திர பத்மஸ்ன்றது. அது இந்த 6 சக்கரத்தை சேராது, அது 7வது சேர்றது, அது சேர்ந்துடுறது. ஸ்ரீ பாஸ்கராயர் சனத்குமார் தந்திரம், சுகசம்ஹிதை மற்றும் வசிஷ்டர் முதலிய தந்திரங்களில் இந்த பொருள் விவரிக்கப்படுகிறது. பவானி 112. பவனா தண்ணி சொல்லிருக்கு. இங்கே பவ என்பது மகாதேவர், சம்சாரம், மன்மதன் என்று 3 அர்த்தங்களை உடையது. இவைகளை
ஆணையத்தை வாழ வைப்பவள் தான் பவானி சொல்லிருக்கு. பரமசிவன் சமஸ்த பிராணிகளையும் உண்டு பண்ணி பண்ணுவதால் பப என்ற பெயர். அவருடைய மனைவி என்பதால் பவானி அப்படி எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கு. பரமசிவனுடைய அஷ்டமூர்த்தங்களில் பபாய தேவாய நமக சர்பாய தேவா கீஷான வருது இல்லையா, அதில் பபான்றது ஒரு மூர்த்தி, அது வந்து ஜலத்தை குறிக்கிறது. பவானினாலே பரமாச்சாரியார் வெளியிட்டது ஒரு படம் இருக்கும், ஒரு ஒரு நதி வந்துட்டே இருக்கும். அந்த நடுவில் ஒரு பீடை மாற்றம் இருக்கும். அந்த பீடத்தில் அம்பாள் நிற்போ, ஒரு சைடில் சங்கு, ஒரு கையில் தாமரையை வச்சுட்டு வரபேதத்தோடு நிற்போம். அம்பாள் அழகாக இருக்கும் அந்த படம். கல்யாணம் ஆகாத பொண்கள் அந்த ஸ்லோகத்தை எழுதிப்பா, அது சொன்னால் கல்யாணம் ஆகும் சொல்லி பரமாச்சாரியாருடைய ஆசீர்வாதத்தில் அப்படியே படம் அந்த காலத்தால் அது. அந்த அம்பாள் பேர் பவானின்னு போட்டிருப்பான் அந்த கீழே. பாவனாகம்யா, பாவனையால் அடையக்கூடியவள். இந்த மாதிரி இந்த பாவனாகம்யானது 113வது நாமாவளி. அம்பாளுடைய சூல, பர, சூஷ்ம, சூஷ்மதர, சூஷ்ம மதம் என்ற 5 விதமான ரூபங்களை வர்ணித்து விட்டு அதை அடைய உபாயங்களை சொல்கிறார்கள். பாவனையால் அம்பாளை உபாசிக்கும்படி பாவனோ உபனிஷத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன சொல்லிக்கிறேன், அதாவது நம்ம எல்லாத்தையுமே அந்த ஊருக்கெல்லாம் போனோன்னா பாவனை தான் பண்ண முடியும். நம்ம அங்கே அம்பாள் இருக்கா மாதிரி நினச்சிட்டு மனசில் படிக்க வேண்டியதான். ஸோ அர்த்த சம்பந்தமுள்ள பாவனை பரபிருத்தி ரூபம் இவளை ஒன்றுக்கொண்டு சம்பந்தமுடையது என்பதை அங்கேயே வர்ணிப்பதாகவும் ஸ்ரீ பாஸ்கராயர் கூறுகிறார். இவைகளால் அடைய முடியாதவள் பாவனா அகம்யா என்பது பதம் பிரித்து என்றோ, அடையக்கூடியவள் என்று பாவனா கம்யா என்று பிரித்து என்றோ அர்த்தம் சொல்லலாம். சப்த சொந்தமான பாவனை சகுன உபாசனை என்றும், நாளடைவில் அர்த்த சம்பந்தமான பாவனையால் நிர்குண உபாசகன் மூலம் அடையக்கூடியவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தவிர பாவனா என்பது கர்ம மார்க்க பரபிருத்தி என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு முன்போல் அகம்யா அகம்யா என்ற பதங்களை பிரித்து அர்த்தம் சொல்வார்கள். அதாவது பாவனை 3 வகைப்படும். இது கூர்ம புராணத்தில் சொல்லிருக்கு. அதாவது பிராமி, மகேஸ்வரி, அக்ஷர பாவனைகள் என்ற 3ம் எப்பொழுதும் ருத்ரனிடத்தில் உள்ளன. அதாவது பிராமி, மகேஸ்வரி, அக்ஷர பாவனைகள் என்ற 3ம் ருத்ரனிடத்தில் எப்பயுமே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ பகவான் மத்ஸ்யாவதாரத்தில் இருந்ததையும் இந்திரனுக்கு உபதேசித்து ஸ்ரீ பகவான் மத்ஸ்யாவதாரத்தில் இந்திரதிம்மனுக்கு உபதேசித்தது. ஸ்ரீ பாஸ்கராயர் இந்த விஷயம் ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அவர்களால் ரத்னத்ரய பரீட்சையில் நன்கு விளக்கப்பட்டதால் அங்கேயே பார்த்து கொள்ளவும் போட்டிருக்கார். 114வது நாமாவளி. பபாரண்ய குட்டாரிக்க, சம்சாரமாகிய காட்டை சிதைக்க உடையும், அதாவது சம்சாரத்திலே மீண்டு வரணுன்ற இந்த சம்சாரமான காட்டை எப்படி சிதைக்கணும், ஒரு காட்டை திருத்தினாதான் அங்கே இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான கோடரியாட்டம் அம்பாள் விளங்குறாளாம். பபாரண்ய குட்டாரிக்கான அர்த்தம். அம்பாளுடைய ஞானம் ஏற்பட்டால் சம்சார பந்தம் வெட்டப்பட்டு விடும் என்று அர்த்தம். 115 பத்ரப்பிரியா, மங்களத்தில் பிரியம் உள்ளவள். தன் பக்தர்களுக்கு எல்லா மங்களங்களையும் கொடுப்பதில் பிரியம் உள்ளவள். இன்னொரு இடத்துல சொல்லிருக்கா, ஒரு யானை இனத்திற்கு பத்ரம் என்று பெயர். அந்த இனத்திடம் பிரியம் உள்ளவள் சொல்லிருக்கு. பத்ரமூர்த்தி, மங்களகரமான ரூபத்தை உடையவள். 116வது நாமாவளி. விஷ்ணு புராணத்தில் பிரம்ம தன்மங்கலம் விது என்றும், பிரம்மமே ஒன்றே மங்களமாவது சொல்லியிருக்கு. 117 பக்த சௌபாகியதாயினி, பக்தர்களுக்கு சௌபாகியத்தை தருபவள். அக்னி புராணத்தில் பக என்ற சொல்லுக்கு ஸ்ரீ, காம, மகாத்மிய, வீரிய, யத்தன, பிரகாச, கீர்த்தி என்று பொருள்கள் உள்ளன. லலிதைக்கு சுபகா என்ற பெயர் உண்டு. அவருடைய தன்மை சௌபாகியம்.
ஸோ அதனால தான் சௌபாகியம் வேண்டவா லலிதையை உபாசனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. மற்ற மங்களகரமான காரியங்களை உபயோகிக்கப்படுவதால் கரும்பு, அரசமரம், முளைவிட்ட ஜீரகம், கொத்தமல்லி, பசும்பால், அதன் பேதங்களான தயிர், வெண்ணெய், நெய் உட்பட மஞ்சள் நிறமான வஸ்துக்கள், புஷ்பம், உப்பு இவை 8ம் சௌபாகிய அஷ்டகம் என்று அக்னி புராணம் கூறுகிறது. அகைன் ரிப்பீட், சௌபாகிய அஷ்டகம்னு என்னென்னா அது தனி அந்த அஷ்டகம், அது மந்திரத்தை சொல்லான பொருள்கள் கரும்பு, அரசமரம், முளைவிட்ட ஜீரகம், கொத்தமல்லி, பசும்பால், அதனுடைய பேதங்களான தயிர், வெண்ணெய், நெய், மஞ்சள் நிறமான வஸ்துக்கள், புஷ்பம், சாமந்தி ஆட்டம் வச்சுக்கோங்களேன், செம்பகப்பூ ஆட்டம், உப்பு இவை 8ம் சௌபாகியாஷ்டகம் என்று அக்னி புராணம் சொல்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பகவான் என்ற 559 நாமாவளிக்கு உரை எழுப்பிய பகவத் பாதர்கள் பின்வரும் பொருளை சொல்றார். இவர்களில் உள்ளவர் பகவான் சொல்றார். பசு என்பது பூரணமான ஐஸ்வர்யத்துக்கும் பிரபுத்துவத்திற்கும் தர்மத்திற்கும் புகழுக்கும் செல்வத்திற்கும் பற்றின்மைக்கும் வைராகியத்திற்கும் மோட்சத்திற்கும் பெயர். நாமாக்கள் படன என்ற சாலாட்சர சூத்திரத்தால் சொல்லப்பட்டவை. பக்தி பிரியா, பக்தியில் பிரியம் உள்ளவள். பக்தியுடன் உபாசனை செய்தால்தான் அம்பாளுக்கு பிடித்த. பக்தி இல்லாமல் என்னவோ எங்கேயே பார்த்து நிற்கிறது இப்படிலாம் பண்ணாச்சுங்க, அம்பாளுக்கு பிடித்திருக்க அவள் மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த பக்தியோடையே நம்ம பூஜை பண்ணணும். அவள் பண்ணாதான் பலன் சொல்லிருக்கு. 118 நாமாவளி. 119 இங்கே 118 சொல்லும்போது இங்கே ஏரழிஞர் மரத்தை சொன்ன சின்ன காமனன்ற ஊரில் இருக்க பொன்னேரி பக்கத்தில் என்ன, அதாவது இது வந்து இந்த புக்கு பேர் என்ன, அங்கோல விருஷத்தை பற்றி சொல்லப்படுறது ஒரு சிவானந்த லகரியில். அதாவது இறைவனிடம் தோன்றிய உயிர் வந்து அவனுடைய எண்ணத்திலேயே இருந்து அப்படியே வந்து திருப்பி உருண்டு திருப்பியே வந்து அது அங்கோல விருஷக்காயி அந்த ட்ரங்கில் ஏறி அதுலேயே வந்து ஏறும்போது பச்சையாக இருக்கும், ப்ரௌனிஷாக மாறும், பள்ளி முட்டையாட வெள்ளையாக மாறிடும். அப்போ அதுலேருந்து ஒரு பூச்சி உண்டாகி அந்த சஞ்சீவினி சாப்பிட்டுட்டு அதோட மறைஞ்சிடும். ஸோ இறைவனிடமிருந்து நம்ம தோன்றுறோம், அந்த இறைத்தன்மையினாலே நம்ம அதை நினச்சி அதோட ஒன்றிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அதை சொல்கிறாரு. அது பக்தி கம்யா 119 பக்தியுடன் உபாசத்தால் பிரத்யட்சமாகிறாள், அடையக்கூடியவள், அறியப்படுகிறாள் என்று 3 அர்த்தங்களை சொல்லலாம். ஸோ ஸ்மிருதியிலும் யோகிகள் நித்தியமான பரம்பொருளை பார்க்கிறார்கள் என்று இருக்கிறது. ஸோ இந்த பக்தி இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கு. பக்தியால் மட்டுமே அடையக்கூடியதுன்னு சொல்லப்படுகிறது. பல உபநிஷத்து, பகவத்கீதை எல்லாமே தான் சொல்றது. பக்தி விஷய, பக்திக்கு கட்டுப்பட்டவள் அல்லது பக்தியினால் வசமாகக்கூடியவள். பிரார்த்தியினை கடவுள் பக்திக்கு கட்டுப்படுபவர் என்பதை கண்ணப்ப நாயனார் சரித்திரம், துருவ சரித்திரம், கஜேந்திர மோட்சம், பிரகலாத சரித்திரம், சபரி மோட்சம் என்ற குசேல உபாக்கியானம் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த பக்தி விஷயா அது வந்து ஆண் தெய்வமாகட்டும் பெண் தெய்வமாகட்டும் இவெல்லாம் வந்து இந்த பக்திக்கு கட்டுப்பட்டு கிட்ட உபாசகன்கிட்டையோ பக்தாள்கிட்டையோ அவளே வந்துடுறான்னு சொல்லியிருக்கு. அதை இங்கே வந்து நினைவு கூறுறோம். அந்த பக்தி விஷய, பக்தி இல்லாமல் மாறாக விரோத மனப்பான்மையுடன் மலர்களை எய்தால் மன்மதன் எப்படி எரிஞ்சு போனாலும் அந்த சாமி எரிச்சிடுவார் நம்மளே சொல்லிருக்கு. உண்மையாகவே பக்தி உள்ளவரிடம் இருக்கும் குறைகளை கவனியாது பக்தியை மட்டும் ஏற்றுக்கொண்டு பகவான் அனுக்கிரகம் புரியலாம் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், பக்தியோடு நம்ம செய்யணும். அந்த காரியம் செய்யும்போது ஒவ்வொன்றும் ஐயோ நம்ம இப்படி செய்யணுமே, அம்பாளுக்கு சரியாகுமா,
இந்த மாதிரி சுட 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 கொண்டு வச்சு வச்சு அது அப்படியே வா பரமாச்சாரிய சொல்கிற எப்படி நைவேத்தியம் பண்ணாங்க சுட சுட பாலை கொண்டு வச்சுருந்திய என் வாய்க்கு பாருங்க நாக்க காமிச்சா பார்த்தா அப்படி சகப்பா ரோஸாக இருக்குது. இவர் காஞ்சிபுரத்தை உட்காந்துருக்கார். அவள் வந்து எங்கேயோ ஆற்றுல பூஜை பண்ணிட்டு வந்திருக்கா. நீ என்ன பண்ண, நீ சுட சுட நைவேத்தியம் பண்ணிட்டு நீ நானும் குடிச்சிட்டாத அப்படி காமிக்கிறார். ஸோ நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது கூட ஓரளவுக்கு ஞாரி நம்ம சாப்பிட்றாம இருக்கணும். அதாவது ஆவி சாதத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் உட்காந்து சொல்லியிருக்கு, அது வேறு. பட் இந்த மாதிரி அன்னாகாரங்களை படைக்கும் போது பால் அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து அருந்தர நிலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை சொல்லி இந்த இப்போ வரைக்கும் நம்ம இருப்பது 100லேருந்து 120 வரைக்கும் பார்த்தாச்சு நாமாவளிகள், லலிதாசத நாமாவளிகள். ஸோ அது சிரவணம் பண்ணுங்க, கேளுங்க. அட்லீஸ்ட் நாம் அதாவது ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு சொன்னால லலிதா சஹஸ்ரநாம மனனம் பண்ணாமல் வேஸ்ட். மிச்சம் என்னத்தை படித்தாலும் சரி, லலிதா சஹஸ்ரநாமம், அதாவது லலிதான்றது வந்து ரொம்ப காருண்ய தேவதை. ஸோ சுப்ரீமோ அவள் தான். தேவி மகாத்மியன்றது சூரியன் சொல்லியிருக்காரு, சந்திரன்றது லலிதா. ஸோ அம்பாள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னா லலிதா சஹஸ்ரநாமம் மனப்பாடம் பண்ணுங்க, தயவுசெய்து பண்ணுங்க. அதை இது பெரிய ஸ்பீடாக படித்தா 15 நிமிஷத்துக்கு முடிச்சு போயிடலாம். அதை பூர்வ பாகம் உத்தர பாகம்லாம் சொல்ல போகிறதில்ல, சோத்திர காண்டம் மட்டும்தான் சொல்ல போகிறோம். நம்ம அழகாக சொல்லிட்டு போகலாம். ஸோ இதோட நான் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.